அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியங்கள் 96, பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள், பரணி 100 தாழிசைகள். முதல்ல இப்போ ஒவ்வொன்றும் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதனுடைய தொடர், இதனுடைய பொருந்தாத தொடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரணி தான். ஏன்னா பரணி 599 கலித்தாழிசினால் தான் பாடப்படணும், அதான் இலக்கணம். ஆனால் பரணி 100 தாழிசிகளால் பாடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொருந்தாத ஒரு தொடர் இங்கே வருது. எனவே அதுதான் சரியான விடை. இருந்தாலும் கூட மற்றவற்றையும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் அதற்கான வினா வருகிற போது நம்மால் பதில் கொடுக்க முடியும். இப்போ கலம்பகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொல்காப்பியத்தில் விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு ஒரு இலக்கண நூற்பா சொல்லுது. விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம். விருந்து அப்படின்னா புதுமை, விருந்துன்னா புதுமை. அதனால தான் நம்ம விருந்தினர்கள்னு சொல்கிறோம். புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் விருந்தினர்கள் அப்படின்னு பேர். திரும்ப திரும்ப வருகிறவர்களுக்கு விருந்தினர்கள்னு பேர். புதியவர்களுக்கு விருந்தினர்கள் என்பதை போல புதிய இலக்கிய வடிவம் வருகிற போது இலக்கணத்தில் அதை விருந்து அப்படிங்கிறாங்க. இப்போ தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே அப்படிங்குது. அதாவது 900 பாடல்கள், அந்தாதி, கலம்பகம் இவையெல்லாம் பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்களில் சேர்ந்தது. படையென கழிதலும் புதியன புகுதலும் வழுவல்ல, அது குற்றமல்ல, காலை வகையினானே, காலத்துக்கு ஏற்ப ஏற்றுக்கொண்டதான் வேண்டும். அந்த அடிப்படையில் 900 3 கொண்ட பாடல்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி. அதேபோல் அந்தாதினா பொய்கையார் அந்தாதி தான் பேராசிரியர் உரை எழுதுகிற போது இந்த விருந்தே தானும் புதுவது கிளந்தே யாப்பின் மேற்றே என்ற அந்த நூற்பாவிற்கு பேராசிரியர் உரையாசிரியர் உரை எழுதுகிற போது 900 பொய்கையார் இயற்றிய அந்தாதி, கலம்பகம் போன்ற நூல் தான் அந்த விருந்துக்கான எடுத்துக்காட்டாக சொல்கிறார். இப்போ கலம்பகம் என்கிற பெயருக்கு களம் அப்படின்னா 12. கிராமத்தில் ஒரு களம் நெல் எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஒரு களம் நெல் எடுத்துகிட்டு வா அப்படின்னா 12 மரக்கால் கொண்ட அந்த சாக்குக்கெல்லாம் ஒரு களம் அப்படின்னு பேர். அப்போ களம்னா 12, பகம்னா அதில் பாதி. அப்போ 12ல் பாதி 6. அப்போ 12 கூட்டல் 6 18. அப்போ 18 உறுப்புகளை கொண்ட ஒரு சிற்றிலக்கியம்தான் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது, புதிதாக தோன்றியதுன்னு சொல்லலாம். அல்லது கதம்பம் என்கிற பொருளிலிருந்து வந்திருக்கலாம். கதம்பம்னா பல வகையான பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலை, கதம்ப மாலைன்னு பேர். அதே போல் நிறைய உறுப்புகள் 18 உறுப்புகளை வைத்து பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் கலம்பகம் என்பதனால அதுக்கு கதம்பம் என்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கலப்பு அகம் அதுதான் கலம்பகம். கலம்பகத்தில் ரொம்ப பழைய கலம்பகம் எதுனா நந்தி கலம்பகம் தான். 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடப்பட்ட ஒரு நூல். கலம்பகத்திற்கு ரொம்ப ஃபேமஸான ஆள் யார் அப்படின்னா இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் குருடர், ஒருவர் செவிடர், அது இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் சிற்றிலக்கியங்கள் 96 போட்டிருக்கிறாங்க. அதே வினாவில் ஒரு பாட பேதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிற்றிலக்கியங்கள் 96 அல்ல, 96 வகை அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவங்க. 96 சிற்றிலக்கியம்லாம் கிடையாது, 96 வகையான சிற்றிலக்கியங்கள். பரணி அப்படின்னா பரணியில் பல பரணி இருக்குது. கலம்பகம்னா சிற்றிலக்கியங்களில் வரக்கூடிய கலம்பகம் அப்படின்னா கலம்பகத்தில் நிறைய கலம்பகம் இருக்குது. பிள்ளைத்தமிழ்
சிற்றிலக்கியங்கள் ஒன்று அப்படின்னா பிள்ளைத்தமிழில் நிறைய பிள்ளைத்தமிழ் இருக்குது. எனவே சிற்றிலக்கியங்கள் 96 அல்ல, 96 வகை என்று வினாத்தாள கொடுத்துருக்கணும். அது அவங்க தவறாக கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சிற்றிலக்கியங்கள் 96 வகை அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. 96 வகை, 96 அல்ல. கலம்பகம், பிள்ளைத்தமிழ், பரணி, பல்லு, தூது, உலா இவையெல்லாம் சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. அந்த ஒவ்வொரு இப்போ பரணினா பரணிக்குள்ளே நிறைய நூல்கள் இருக்குது. பிள்ளைத்தமிழ்னால் பல பிள்ளைத்தமிழ் இருக்குது. அதனால் நீங்கள் 96 வகை அப்படின்னு தெரிஞ்சுங்க. பிள்ளைத்தமிழ் ஒரு சிறந்தவரை, கடவுளையோ அல்லது மனிதரில் சிறந்தவரையோ சிறு குழந்தையாக வைத்து பாவித்து பாடக்கூடிய ஒரு சிற்றிலக்கிய வகை. 10 பருவங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல் 7 பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவானது. இறுதியான 3 பருவங்கள் மட்டும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு சிற்றில், சிறுவரை, சிறுதேர் என்றும், பெண்பார் பிள்ளைத்தமிழாக இருந்தால் கழங்கு, ஊசல், நீராடல் என்றும் மாறும். மீதமுள்ள காப்பு, செங்கீரை, அம்புலி இவையெல்லாம் 7 பருவம் ஒரே மாதிரி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே பொருந்தாத தொடர் அப்படின்னா பரணி என்றால் 599 தாழிசைகளால் பாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 100 தாழிசை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதுதான் பொருந்தாத தொடர் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை: நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காது. பெண்களே சமூகத்தின் கண்கள். சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம். இப்போ சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம்னு சொன்னது டாக்டர் அம்பேத்கர். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம்னு சொன்னார். இது அம்பேத்கர் சொன்னது. இது அம்பேத்கர். பெண்களே சமூகத்தின் கண்கள்னு சொன்னது தந்தை பெரியார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாக்கா திருவி கல்யாணசுந்தரனார். திருவி கல்யாணசுந்தரனார் நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழுகிறேன் என்று சொன்னது தெரிவிக்கா. பெண்கள் சமூகத்தின் கண்கள்னு சொன்னவர் பெரியார். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம் அம்பேத்கர். இப்போ மீதம் என்ன இருக்குது? வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதுன்னு சொல்லுது ராமலிங்க அடிகளார் வள்ளலார். ஏன்னா அவர் எப்போதுமே பயிர்கள் மேலேயும் மரங்கள் மேலேயும் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் மேலேயும் ரொம்ப அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடுகிறதுன்னு சொன்னார். மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்றே, குளிர் நிழலே, குளிர் நிழல் தரும் தருவே என்றெல்லாம் சொல்லக்கூடியது ராமலிங்கனுடைய அந்த பாடல்கள். ஜீவகாரணிய ஒழுக்கத்தை சொன்னவர். இந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று தான் உயர்திணைக்கு மட்டுமல்ல இரக்கம் என்பது, அகிரிணைக்கும் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான மனிதநேயம், ஆண்மநேய ஒருமைப்பாடுன்னு சொன்னது ராமலிங்கனார். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து 33வது வினா: பின்வரும் சொற்களுள் குற்றலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. குற்றலுகரம்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இக்கு, இச்சி, இத்து, இட்டு, இப்பு, இரு. இது கசட தவிர வல்லினம். இந்த கசட தவிர வல்லினத்தில் உகரம் சேர்ந்துச்சுன்னா இக்கு ஊ சேரும்போது கூ அப்படின்னு வரும். இச்சு சூன்னு வரும், கூன்னு வரும், சூன்னு வரும். இத்து தூன்னு வரும், இட்டு டூன்னு வரும், இப்பு பூன்னு வரும், இரு ரூன்னு வரும். கசட தவிர மெய்கள் மீது உகரம் ஏறி உட்காந்துச்சுன்னா குசுடு துபுரு அப்படின்னு வரும். இது என்ன பண்ணுன்னா, இப்போது இதுக்கு தனியான நம்ம ஒலியை உச்சரித்தோம்னா கு அப்படின்னா ஒரு மாத்திரை, சு அப்படின்னா ஒரு மாத்திரை,
தூ அப்படின்னா ஒரு மாத்திரை, டு அப்படின்னா ஒரு மாத்திரை, பூ அப்படின்னா ஒரு மாத்திரை, ரு அப்படின்னா ஒரு மாத்திரை. இவையெல்லாம் குறில் ஒரு மாத்திரை. இது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிச்சிச்சின்னா அதுதான் குற்றியலுகரம். இதில் இந்த கூவில் இருக்கக்கூடிய ஊ இருக்கு இல்லையா, இச்சில் இருக்கக்கூடிய ஊ இருக்கு இல்லையா, தூள் இருக்கக்கூடிய ஊ இருக்கு இல்லையா, டூவில் இருக்கக்கூடிய ஊ இருக்கு இல்லையா, இந்த உகரமானது இப்போ இந்த மெய்யில் மேலே வருகிற போது ஒரு மாத்திரை ஒலிக்குது இல்லை, ஒரு சில இடங்களில் அது ஒரு மாத்திரை அளவில் இருந்து கீழே இறங்கி அரை மாத்திரையாய் ஒளியில் ஒலிக்கும். அதுதான் குற்றியல் உகரம், குறுமை இயல் உகரம். அவருடைய ஒளியிலிருந்து ஊவானது குறைஞ்சி ஒலிக்கிறது. எப்போ அப்படின்னா இது இந்த கு சு து டு பூ ரு இந்த 6 உகரம் மட்டும், வல்லின உகரங்கள் மட்டும். அதற்கு முன்னாடி என்ன வரணும்னா நெடில் எழுத்து வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இந்த 6. இந்த எழுத்துக்கு முன்னாடி 2 குறில் வந்துச்சுன்னா இது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஒன்று நெடில் வரணும், அல்லது 2 குறில் வரணும், அல்லது இதற்கு முன்னாடி ஒரு மெய்யெழுத்து வந்து அதுக்கு முன்னாடி பல உயிர்மெய் எழுத்து சார்பு எழுத்து வரலாம். இப்போ உதாரணமாக மார்புன்னு வருது, இறுதியில் பூ இருக்குது. பூங்கிறது இந்த வரக்கூடிய ஒரு கசட தப்புற வல்லினத்து மேலோட உகரம்தான். அதுக்கு முன்னாடி நெடில் வந்திருக்குது, ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு, அப்போ இது குற்றியல் உகரம் தான். இப்போ வரகுன்னு வந்திருக்குது, கூ இந்த வந்திருக்குது, 2 குறில் வந்திருக்கு பாருங்கள். அது முன்னாடி வா ரு ர 2 குறில் வந்துச்சுன்னா தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து இந்த கூவானது அரை மாத்திரையே குறைந்து ஒலிக்கும். அப்போ இதுவும் குற்றியல் உகரம் தான். சு வந்திருக்குது, இந்த இருக்குது சு. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது, நெடில் எழுத்து வந்திருக்குது. அப்போது நெடில் எழுத்து வந்தால் இந்த சூழற்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அப்போ இதுவும் குற்றியல் உகரம் தான். அப்போது இந்த 6ம், அது 6ல் இருக்கக்கூடிய உகரமானது இதற்கு முன்னாடி ஒன்று நெடில் அல்லது 2 பலவித குறில் எழுத்து அல்லது ஒரு மெய் எழுத்துக்கு அடுத்து ஒரு நெடில் எழுத்து என்று வார்த்தையில் வருகிற போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையை ஒலிக்கும். இப்போ வெறுமையாக சூன்னு சொல்கிறோம், ஆனால் மாசுன்னு சொல்லும்போது மாசுன்னு சொல்கிறதில்ல, மாசு அப்படிங்கிறோம். வெறுமனையாக கூ என்போம், ஆனால் வரகுன்ற போது வரகு ஹு. கூ அப்படின்னா ஒரு மாத்திரை, ஹே அப்படின்னா அரை மாத்திரை. ஏன் அந்த ஹேன்னு சொல்கிறோம் அப்படின்னா 2 குறில் வந்ததுக்கு பிறகு இந்த கூழ் இருக்கக்கூடிய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதுதான் குற்றல் உகரம்னு பேர். இந்த 6னுடைய உகரம் மட்டும்தான். அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கசடத்தை பெற வல்லினத்தில் மேல் வரக்கூடிய இந்த 6னுடைய உகரம் மட்டும்தான் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எப்போன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நெடில் எழுத்து, அதற்கு முன்னாடி 2 குறில் எழுத்து, அப்படி வந்தால் தான் குற்றியல் உகரம். இப்போது மடுன்னு இருக்குது, இது டூ தான். கசடத்தை வல்லினத்தில் மேல் வரக்கூடிய ஒரு உகரம் தான், டூ தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது, வெறும் குறில் வந்திருக்கு, வெறும் மா, வெறும் குறில் தான் இருக்குது. மா என்பது ஒரு குறில் தான். அப்படி குறில் வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இந்த எழுத்தானது குறைந்து ஒலிக்காது, ஒலியானது குறைந்து ஒலிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். குறைந்து ஒலிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதே மானு வந்தால் மாடு, இந்த டூவில் இருக்கக்கூடிய உகரம் குறைந்து ஒலிக்கும். இப்போ ம அப்படின்னு குறில் வந்ததுனால மடு அப்படின்னு நல்லாவே ஒலிக்கும். எனவே இது குற்றியல் உகரம் கிடையாது. கசடத்தப்புற வல்லினத்தின் மேலே ஏறி வருகிற உகரமாக இருந்தாலும் டூ, அதுக்கு முன்னாடி ஒரு குறில் வந்ததுனால அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அதனால அதுக்கு முற்றியல் உகரம்னு பேர். அதுக்கு என்ன பேர், முற்றியல் உகரம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. அது குற்றியல் உகரம் இல்லை, முற்றியல் உகரம். முற்றியல் உகரம்னா தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது
அது கசடத்த போகிற வல்லினம் டூ என்பது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இல்லை, ஒன்று நெடில் இல்லை அல்லது 2 குறில் இல்லை. அப்படி வந்தால் தான் அது குற்றியலுகரம். இது வராத இருக்கிறதுனால மடு என்பது முற்றியலுகரம் அல்லது குற்றியலுகரம் அல்லாத ஒரு சொல். எனவே மடு என்பதுதான் சரியான விடை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி. சித்துகளுடைய 8 அப்படி எண்ணிக்கை 8 அப்படின்னு தெரியும். 8 வகையான சித்து அப்படின்னு தெரியும். அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து அடி வரையறை குறித்து சரியான வரிசையை குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது 8 தொகை நூல்களில் அடி வரையறை இல்லாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடி வரையறை கிடையாது. ஏன்னா அது அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் பரிபாடல். 18 புறநானூறும் புறம் சார்ந்த பாடல். 18 என்பது சேர மன்னர்களை பற்றி பாடியது. புறநானூறு என்பது புறத்தை பற்றியும் 400 பாடல்கள் கொண்டது. இப்போ இந்த 3 நூலை எடுத்துட்டா மீதம் நமக்கு 5 நூல் இருக்குது. என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. இந்த 5 இருக்குது. இந்த 5ல் கலித்தொகையும் அடிவரையறை இல்லை. மீதம் இருக்கக்கூடிய அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இந்த 4 நூல் மட்டும்தான் அடிவரையறை கொண்டது. இதில் அகநானூறு அப்படிங்கிறது நீண்ட பெரிய ஒரு நூல். அதனால் அதுக்கு நெடுந்தொகை என்கிற ஒரு பேரும் உண்டு. ஏன் அதுக்கு நெடுந்தொகைங்கிற பேர் உண்டு அப்படின்னா ஒவ்வொரு பாடலும் 13 அடியிலிருந்து 31 அடி கொண்ட செய்யுளாக இருக்கும். ஒவ்வொரு பாடலும் 400 பாடலும் குறைந்தபட்சம் 13 அடி இருக்கும், அதிகபட்சம் 31 அடி இருக்கும். ஆனால் அதுக்கு நெடுந்தொகை என்கிற பேரும் உண்டு அகநானூறுக்கு. ரொம்ப சிறிய நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. நம்மளே நல்லா தெரியும் உங்களுக்கு. சிறு வியாபாரி, குறு வியாபாரிம்பாங்க. இப்போ பெரும் வியாபாரி என்பது வேறு, அப்புறம் சிறு வியாபாரி அல்லது விவசாயியை பார்த்திங்கன்னா பெரு விவசாயி, சிறு விவசாயி, குறு விவசாயிம்பாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களாம் குறு விவசாயின்னு பேர். அப்போ பாடலில் ரொம்ப ரொம்ப சிறிய எண்ணிக்கையை கொண்ட பாடலாக இருக்கும் ஒவ்வொரு பாடலும். ஒரு பாடல் அப்படின்னா அந்த பாடல் குறைந்தபட்சம் 3 அடி இருக்கும், அதிகபட்சம் 6 அடி தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப குறுமைக்குனால ஐங்குறு, அதுதான் ஐங்குறுநூறு. அப்போ 3லிருந்து 6 வரைக்கும் உள்ளது ஐங்குறுநூறு. மிகப்பெருசு எது? நெடுந்தொகை என்று சொல்லக்கூடிய அகநானூறு. அதுக்கடுத்து நற்றிணை என்பது இந்த ஐங்குறுநூறு என்று சொல்லக்கூடிய சிறிய அடி வரையறை கொண்ட, அதனால் அகநானூறு என்ற நீண்ட நெடிய அடிவரையறை கொண்ட நூலுக்கும் மிக சிறிய அடிவரையறை கொண்ட ஐங்குறுநூறுக்கும் இடைப்பட்ட ஒரு நூல் எதுனா நற்றிணை தான். நல் குற்றல் திணை, நல்ல திணை, நல்ல ஒழுக்கம் கொண்ட பாடல்கள். அது 9 அடியிலிருந்து 12 அடி வரையான செய்யுளை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் குறைந்தபட்சம் 9 அடி, அதிகபட்சம் 12 அடி. மீதம் குறுந்தொகை 4 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும். அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணுன்னா, இப்போ ஒரு நீங்களே ஒரு அளவு வச்சிங்க. இப்போ 3 அடியிலிருந்து 6 அடி வந்தால் ஐங்குறுநூறுன்னு சொல்லிட்டேன். எப்படி சிறு வியாபாரி, குறு வியாபாரிங்கிற போல் குறு வியாபாரின்னா ஐங்குறுநூறு. இப்போ 3க்கு அடுத்து என்ன? 4. அப்போ 4லிருந்து 8 வரையும் வந்துச்சு அப்படின்னா அது குறுந்தொகைன்னு வச்சுங்க. 8ல் முடியுது இல்லையா? 8லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா 9. 9லேருந்து 12 வரைக்கும் முடிஞ்சுன்னா நற்றிணையும் வச்சுங்க. 12ல் முடியுதா? அதுலேருந்து 13லேருந்து ஆரம்பிங்க. 13லேருந்து 33 வரைக்கும், 31 வரை அடி வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அகநானூறுன்னு வச்சுங்க. அப்போ இந்த அடிவரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 to 6 ஐங்குறுநூறு, 4 to 8 குறுந்தொகை, 9 to 12 நற்றிணை, 13 to 31 அகநானூறு. அப்போ முதல் தான் விடை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது அவங்க குறிச்சிருந்தாலும் கூட நம்ம அதனுடைய அடிவரையை தெரிஞ்சுக்கணும். இல்லை, அகநானூறுக்கு இன்னும் சில சிறப்புகள் உண்டு.
ஐங்குறுநூறுங்கிறது 500 பாடலை கொண்டது. குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு இந்த 3ம் 400 பாடலை கொண்டது. இதில் அகநானூறுங்கிறது மிகப்பெரிய நூல்னு நம்ம சொன்னாலும், பெரிய நூல்னால் ஒவ்வொரு பாடலும் 13 அடியிலேருந்து 31 அடி கொண்ட 400 பாடலை கொண்ட நூலாக இருந்தாலும் அதுக்கும் 3 பிரிவு உண்டு. களிற்றியானை நிறை, மணிமடை பவளம், நித்தல கோவை அப்படின்னு 3 பிரிவை பிரிக்கிறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. எனவே நான் ரொம்ப நீண்டு அதிகமாக நடத்துகிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நமக்கு ஷார்ட்டாக நடத்தினா போதும்னு நினைக்க வேண்டாம். நான் ஷார்ட் போடுவேன், நிறையா ஷார்ட் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த முன்னாள் வினாத்தாளுடைய விடையை மட்டும் படிச்சுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. மீதம் இருக்கக்கூடிய மற்ற விடைகளை பற்றிய ஒரு நுணுக்கமான விளக்கம் தெரிஞ்சால் தான் அதை பற்றிய வினாக்கள் வருகிற போது நம்ம எளிதாக அந்த விடையை நம்ம கொடுத்துட முடியுங்கிறதால தான் ஒவ்வொன்றையும் ரொம்ப நிதானித்து நடத்துகிறேன். அதை நீங்கள் பார்த்துங்க. இது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஆழமாக போகிறாப்புல இருக்கும். அது அப்படி இல்லை, எப்படி கேட்டாலும் நம்ம அந்த வினாவுக்கு விடை கொடுத்துணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் ரொம்ப நீண்டு போகிறோம். இன்னும் கூட நீண்டு போகலாம். இப்போ அகநானூரை பற்றி கூட நிறைய போகலாம் உள்ளுக்குள்ளே. நற்றினை பற்றி அதுக்குள்ளே நிறைய போகலாம். அறத்தோடுங்கிற நெற்றில் துறைக்கு மிக அற்புதமான ஒரு நூல் நற்றினை தான். அதுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிற அளவுக்கு டீப்பாக உள்ளுக்குள்ளே போகணும். அது வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம அதை நிறையா உள்ளுக்குள்ளே போய் அலசி ஆராயலாம். இப்போ அடுத்து பாருங்கள், தன்வினையை தேர்ந்து எழுதுக. தன்வினையை தேர்ந்து எழுதுக. அப்பூதடிகள் நான்மறை கற்கவில்லை, அப்பூதடிகள் நான்மறை கற்றார், அப்பூதடிகள் நான்மறை கற்பித்தார், அப்பூதடிகள் நான்மறை கற்றாரா. இதில் கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறையான வாக்கியம், அது தன்வினைன்னு வராது. அப்போது நான்மறை கற்பித்தார் அப்படின்னா பிறவினை, அவரை அடுத்தவங்களுக்கு செய்கிறது. அப்பூதடிகள் நான்மறை கற்றாரா வினா வாக்கியம், எதிர்மறை வாக்கியம் வினா வாக்கியம், இது பிறவினை வாக்கியம். மீதம் உள்ளது அப்பூதடிகள் நான்மறை கற்றார், தானே ஒரு செயலை செய்தார். பிறரை செய்ய வச்சார் அப்படின்னா கற்பித்தார்னா, பிறர் செய்ய வச்சார்னா பிறவினை, தானே கற்றார் அப்படின்னா தன்வினை. நான் ஏற்கனவே உள்ள வீடியோ சொன்னது போல் அப்பூதடிகள் நான்மறையை ஐ இந்த செய்யப்படுபவனுடைய இறுதியில் ஐ என்ற இரண்டாம் வெற்று முறிவு மட்டும் வந்திருந்தால் இது செய்வினைன்னு வந்திருக்கும், அது செய்வினை வாக்கியம். இங்கே நான்மறையைன்னு வந்திருந்தால் செய்வினை வாக்கியம். ஆனால் அப்பூதடிகள் நான்மறை கற்றார் என்று வருவதனால அது தன்வினை வாக்கியம். மீதம் உள்ள அடுத்தடுத்த வினாக்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.